முக்கிய செய்திகள். வறுமையில் வாடும் 2 லட்சம் நெசவாளர் குடும்பங்களுக்கு உடனடியாக நிதி உதவி அளிக்க வேண்டும். தமிழக முதல்வருக்கு கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். பாஜக தேசிய செயற்குழு கூட்டத்தை புறக்கணித்தார் நரேந்திர மோடி. மூத்த தலைவர்களிடையே மோதல் இல்லை என கட்சி விளக்கம். ரயில்வே ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸாக 78 நாள் ஊதியம் மத்திய அரசு அறிவிப்பு. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் செயலில் ISI தொடர்ந்து ஈடுபட்டால் அது பாகிஸ்தானையே சீர்குலைத்துவிடும். பிரிட்டிஷ் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் கடும் எச்சரிக்கை. வணக்கம். விரிவான செய்திகள். கூலி உயர்வு கேட்டு கடந்த ஒரு மாதமாக போராட்டம் நடத்தி வரும் 2 லட்சம் விசைத்தறி தொழிலாளர்களுக்கு உடனடியாக நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசிற்கு தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் 100% கூலி உயர்வு கேட்டு கடந்த ஒரு மாதமாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தி வருகிறார்கள். 30,000 விசைத்தறி கூடங்களில் பணிபுரியும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் வேலை இழந்து தவிப்பதை கேப்டன் விஜயகாந்த் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வு ஒப்பந்தம் போடுவதும் அது காலாவதி ஆன பின் புதிய ஒப்பந்தம் போடாமல் ஜவுளி முதலாளிகள் இழுத்தடிப்பதும் நடைபெற்று வருகிறது. வேறு வழியில்லாமல் விசைத்தறி உரிமையாளர்கள் போராட்டத்தில் குதிப்பதும் அவர்களை நம்பி வாழும் விசைத்தறி தொழிலாளர்கள் வேலை இழந்து பட்டினி கிடப்பதும் வழக்கமாகிவிட்டது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். 7 கட்ட பேச்சுவார்த்தை நடந்தும் விசைத்தறி உரிமையாளர்களின் போராட்டம் முடிவுக்கு வரவில்லை. கடந்த ஒரு மாத காலமாக ஆயிரக்கணக்கான விசைத்தறி உரிமையாளர்கள் குடும்பங்களும் லட்சக்கணக்கான விசைத்தறி தொழிலாளர் குடும்பங்களும் இன்று நடுத்தருவில் நிற்கின்றன என்று தெரிவித்துள்ள கேப்டன், தமிழக முதல்வர் இதில் நேரடியாக தலையிட்டு விசைத்தறி உரிமையாளர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஒரு மாத காலமாக வேலை இழந்து வாடும் விசைத்தறி தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு உடனடியாக கணிசமான ஒரு தொகையை நிவாரண நிதியாக வழங்க வேண்டும் என்றும் தமிழக முதல்வருக்கு கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாஜகவின் மூத்த தலைவர்களிடையே கருத்து மோதல்கள் எதுவும் கிடையாது என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் பாஜகவின் 2 நாள் தேசிய செயற்குழு கூட்டம் இன்று தொடங்கியது. இக்கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் LK அத்வானி, நிதின் கட்கரி, முரளி மனோகர் ஜோஷி, வெங்கையா நாயுடு உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். ஆனால் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடியும் கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவும் இக்கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர். அத்வானியுடன் ஏற்பட்டுள்ள கருத்து மோதல்களால் தான் நரேந்திர மோடி இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் பாஜக மூத்த தலைவர்களிடையே பிரச்சினை எதுவும் கிடையாது என்று மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி தெரிவித்துள்ளார். सामान्य तौर पर भ्रष्टाचार के विरुद्ध लड़ाई, लेकिन पार्टी में टकराव की खबरें बहुत आ रही हैं। कोई टकराव नहीं है। पार्टी टकराव तो कांग्रेस. ஊழலுக்கு எதிராக அத்வானி மேற்கொள்ள இருக்கும் ரத யாத்திரை குறித்துதான் செயற்குழுவில் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் அகமதாபாத்தில் அண்மையில் நரேந்திர மோடி மேற்கொண்ட 3 நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் பாஜகவின் அடுத்த பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடிதான் என்பது போல் காட்சிகள் அரங்கேறின. இதனால் அதிருப்தி அடைந்த LK அத்வானி, நாட்டின் பிரதமர் பதவியை விட சங் பரிவார் அமைப்புகளில் தாம் வகித்த பதவிகளே மிகவும் உயர்ந்தவை என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் மலிந்துவிட்டது என்றும் அக்கட்சிக்கு சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் பொதுமக்கள் வாக்களிக்க கூடாது என்றும் பாபா ராம்தேவ் கூறியுள்ளார். ஊழலுக்கு எதிராக போராட்டம் நடத்திய அண்ணா ஹசாரேவிற்கு ஆதரவாக பாபா ராம்தேவ் நடத்திய போராட்டத்தை மத்திய அரசு போலீஸை கொண்டு தடுத்தது. பாபா ராம்தேவ் நடத்தும் நிறுவனங்களில் முறைகேடுகள் நடந்து இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. இந்நிலையில் மத்தியில் ஆளும் காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் மலிந்துவிட்டது என்றும் அக்கட்சிக்கு சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் மக்கள் வாக்களிக்க கூடாது என்றும் பாபா ராம்தேவ் கருத்து தெரிவித்துள்ளார்.
நாட்டில் ஊழல் அதிகரித்து விட்டதற்கு காங்கிரஸ் கட்சிதான் பொறுப்பு என்று கூறியுள்ள அவர், நாட்டில் வறுமை அதிகரித்ததற்கு காங்கிரஸ் அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளே காரணம் என்றும் புகார் தெரிவித்துள்ளார். இதனிடையே தமது அபிமான அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில்தான் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டதாக சில ஏஜென்சிகள் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக அண்ணா ஹசாரே புகார் தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக மத்திய அரசு உறுதியளித்ததால் தான் தாம் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். மத்திய ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாள் ஊதியம் தீபாவளி போனஸாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுதோறும் தீபாவளி போனஸ் வழங்கப்படுவது வழக்கம். அதன்படி அடுத்த மாதம் தீபாவளி பண்டிகை வர இருப்பதை முன்னிட்டு ரயில்வே ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகையை 78 நாள் ஊதியத்தை தீபாவளி போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்து இருப்பதாக மத்திய அமைச்சர் அம்பிகா சோனி தெரிவித்துள்ளார். கெசட்டட் அந்தஸ்து இல்லாத சுமார் 12.6 லட்சம் ரயில்வே ஊழியர்களுக்கு இந்த போனஸ் வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் அரசிற்கு 1099 கோடி ரூபாய் செலவாகும் என்றும் மத்திய அமைச்சர் அம்பிகா சோனி தெரிவித்துள்ளார். ரயில்வே ஊழியர்களுக்கு தீபாவளி போனஸ் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் தீபாவளி போனஸ் அறிவிப்பை எதிர்பார்த்து உள்ளனர். சென்னை மேயர் பதவிக்கான பாஜக வேட்பாளரின் மனு நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து ரிப்பன் மாளிகையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். உள்ளாட்சித் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் முடிவடைந்தது. இதையடுத்து வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. இதில் சென்னை மேயர் பதவிக்கான தேமுதிக வேட்பாளர் வேல் முருகனின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் சில கட்சிகளின் மேயருக்கான மனு நிராகரிக்கப்பட்ட பின்னர் திருத்தம் செய்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதேபோல் பாஜக கட்சி சார்பில் போட்டியிட்ட ராஜேந்திரகுமாரின் வேட்புமனுவும் திருத்தம் செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி கார்த்திகேயனிடம் பாஜகவினர் வலியுறுத்தினர். இதற்கு தேர்தல் அதிகாரி மறுத்துவிட்டார். இதையடுத்து பாஜக மேயர் வேட்பாளர் ராஜேந்திரகுமார், மாநில செயலாளர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் மாநகராட்சி அலுவலகத்தின் வாசலில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாக கோஷங்கள் எழுப்பினர். இதையடுத்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மேயர் வேட்பாளர் உள்ளிட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்து அப்புறப்படுத்தினார்கள். எட்டு நாள் அரசுமுறை பயணமாக குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் சுவிட்சர்லாந்து மற்றும் ஆஸ்திரியா நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். முதலில் சுவிஸ் நாட்டிற்கு செல்லும் பிரதீபா பாட்டீல் அங்கு அக்டோபர் 4ஆம் தேதி வரை தங்கியிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். அதன் பின்னர் ஆஸ்திரியா செல்லும் அவர் அக்டோபர் 7ஆம் தேதி வரை அங்கு தங்கியிருப்பார். இருதரப்பு உறவுகள் மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் அவர் இருநாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். குடியரசுத் தலைவருடன் இந்திய தொழில் வர்த்தக சபை சம்மேளன பிரதிநிதிகள் 45 பேர் கொண்ட வர்த்தக குழுவும் உடன் செல்கிறது. அரசியலோடு மதத்தை கலந்தால் அதற்கான தண்டனையை பாகிஸ்தான் தற்போது அனுபவித்து வருகிறது என்று பிரிட்டிஷ் முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் கூறியுள்ளார். புதுடெல்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்துள்ள அவர், அரசியலோடு மதத்தை கலப்பது, மத ரீதியான பள்ளிகளை ஊக்குவிப்பது, பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பது என பல தவறுகளை பாகிஸ்தான் 1970ஆம் ஆண்டுகளில் செய்து வந்ததாக கூறியுள்ளார். தான் செய்த தவறுகளுக்கு பெரிய விலையை பாகிஸ்தான் தற்போது கொடுத்துக் கொண்டு இருக்கிறது என்றார் அவர். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் நடவடிக்கைகளில் பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI தொடர்ந்து ஈடுபட்டால் அது பாகிஸ்தானையே சீர்குலைத்துவிடும் என்றும் டோனி எச்சரித்துள்ளார். லஷ்கர்-இ-தொய்பா, ஹகானி அமைப்பு போன்ற பயங்கரவாத அமைப்புகளுடன் ISIக்கு தொடர்பு இருந்தால் அது மிகப்பெரிய தவறாக முடிந்துவிடும் என்றும் பிரிட்டிஷ் பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நில அபகரிப்பு வழக்குகளில் திமுகவினர் கைது செய்யப்படும் விவகாரம், தமிழக அரசிற்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ்.
சென்னை அருகே விமானப்படை வீரர்களின் கண்கவர் பயிற்சி நிறைவு விழா. வீரர்களின் எழுச்சிமிகு அணிவகுப்பு மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.